ஸோ கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள்கான ரிவ்யூ தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அதுக்காக நாம் வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அம்மன் ஆட்டோ அசோக் லேண்ட் ஷோரூம் பல்லடம் ரோட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் ஷோரூம் தான் வந்திருக்கோம். இவங்களுடைய கிராண்ட் மெயிலா வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 நாள் வந்து இவங்களோட கிராண்ட் மெயிலா நடக்குது. அவங்களுடைய மேனேஜர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருவோம் வாங்க. Hi viewers, it's happy to see you another on YouTube channel. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வெரி குட் ஈவினிங். ஸோ இப்போ வந்து நம்ம TKTML பஸ் ஸ்டாப் பல்லடம் ரோட் திருப்பூர் மெயின் ஃபுட்ஃபால் ஏரியாவில் உட்காந்துருக்கோம். இங்கே ஒரு நியூ ஷோரூம் ஒன்று நம்ம அம்மன் ஆட்டோ சார்பில் அசோக் லேண்ட் அம்மன் ஆட்டோ சார்பில் புதுசாக ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து ஆல் வெஹிக்கிள்ஸ் ஆர் டிஸ்பிளேட். ஏன்னா நாங்கள் ஒரு 5 நாள் ஸ்பெஷல் டே, அது என்னென்னு இப்போ அடுத்தடுத்தது நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஈஸ் மிஸ்டர் செந்தில், மை கொலீக் ஓயூஜி. இவர் வந்து நம்ம திருப்பூர் நார்த் மேனேஜர். நான் வந்து திருப்பூர் சவுத் லொக்கேஷன் பார்க்குறோம். 2 பேரும் தனித்தனியாக திருப்பூரை பிரித்து பார்க்குறோம். அதர் இன்னொரு முக்கியமான ஆள் இப்போ இந்த மேலாக்க போடுற முக்கியமான காரணம் எல்லாமே எங்களுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ்டர் மணி. எப்படி இருக்கீங்க? ஹலோ சொல்லிடுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. இவர் வந்து மிஸ்டர் மணிகண்டன். ஸோ கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் ரெண்டுமே மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த நிகழ்ச்சியிலையும் இவங்க 2 பேரும் அறிமுகப்படுத்துறது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இது எதுக்காகனா, திருப்பூரில் இந்த மாதிரி ஒரு தோஸ்து ஷோரூம் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செட்டப்பில் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுடைய யோசனையில் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க அடுத்தது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் இது 10th இயர், 10வது வருஷம் வெற்றிகரமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் என்னென்ன வண்டி டிஸ்பிளே பண்ணுறோன்னா, எங்ககிட்ட இருக்கிற ஆல் மாடல்ஸ், அதாவது எங்ககிட்ட என்னென்ன மாடல் இருக்குன்னா, லைட் வெஹிக்கிள் ஃப்ரண்ட்ல லீஃப் கட் இல்லாத வண்டி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் லீஃப் கட் போட்ட வண்டி தோஸ்து ஸ்ட்ராங் சொல்லுவாங்க. அப்புறம் அதுலேருந்து பெரிய வண்டி பிளஸ், இதெல்லாம் ஒரு கேட்டகரி இருக்கு. இது போக ரொம்ப ப்ரீமியர் வண்டி பார்த்தீங்கன்னா படா தோஸ்ட்ல i2, i3 பிளஸ் அண்ட் i4 எல்லா வண்டியுமே இருக்கு. ஆல் வெஹிக்கிள்ஸ் ஆர் டிஸ்பிளேட். நீங்க வந்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டி வந்தாலும் பார்க்கலாம். உள்ள வந்துட்டு எந்த வண்டி வேணும்னு உங்களுக்கே திணற மாதிரி இருக்கும். அத்தனை வண்டியுமே இருக்குது உள்ள. ஆங்கிள் பாடி கட்டின வண்டி, கண்டெய்னர் வண்டி, எல்லா வண்டியுமே இருக்கு. ஸோ நீங்க வாங்க, விசிட் பண்ணி பாருங்க. TKTML பஸ் ஸ்டாப் வாங்க. நம்ம ஷோரூம் பிரத்யேகமா இதுக்காக ஓப்பன்ல இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ பாருங்க. இமீடியட்டா உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வண்டி தனித்தனியா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்க அதுக்கான முயற்சி பண்றோம். அதுக்காக தனியாக ஆள் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். மிஸ்டர் செந்தில் அவர் வந்து உங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொன்றா சொல்லுவார். வியூவர்ஸ் வணக்கம். ஆக்சுவலி நம்மளுடைய அசோக் லேண்ட் அம்மன் ஆட்டோவிலேருந்து ஃபஸ்ட்டு மொத்தம் இந்த செக்மெண்ட்டில் 3 வண்டி இருக்குதுங்க எனக்கு. தோஸ் லைட்டு ஸ்ட்ராங்கு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராங் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வண்டி லைட்டு வண்டி வந்த வண்டியை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா லீஃப் கட்டோட கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தோஸ் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது 70 ஹெச்பிங்க. 70 ஹெச்பி தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.25 5.25. ஸோ இந்த மாடல் தோஸ் ஸ்ட்ராங்கு ப்ளஸ் லைட்டு கிளாசிக், இந்த 3 மாடலும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் வரும். சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். லைட்டு வண்டிக்கு சஸ்பென்ஸில் வரும் சொகுசாக இருக்கிறதுக்கு. கிளாசிக் மாடல் வந்து மேனுவல் ஸ்டேரிங் வரும். உங்களுக்கு கஸ்டமருக்கு வண்டி ரேட்டு கம்மியாக கொடுக்கறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எஸ் மாடல் பவர் ஸ்டேரிங் வண்டியோட வந்துடும் உங்களுக்கு. இதில் ஏசி ஆப்ஷன் எல்லா வேரியண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தோஸ்து ப்ளஸ் அப்படின்ற வேரியண்ட்டை பார்க்கலாம். நீங்கள் இந்த தோஸ்து ப்ளஸ் கூட வேரியண்ட் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஜஸ்ட் ஒரு அப்டேஷன் மாடல் தான் உங்களுக்கு. ஸோ டயர் சைஸ் ஜாஸ்தி இருக்கும். தொட்டி சைஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 8.25 8.75 இருக்கும். அகலம்லாம் சேம் அதே தான். இன்ஜினுடைய பவர் ஒரு 10 ஹெச்பி ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் அதை விட வந்து பெட்டராக இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தோஸில் வந்து இந்த செக்மெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை கிளாசிக் இருக்குது, லைட் இருக்குது, ஸ்ட்ராங் இருக்குது, ப்ளஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கு ப்ளஸ் பார்த்துட்டீங்க. அது நம்ம கிளாசிக் மாடலு. அதிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் நீங்கள் பார்த்தது எல்லாமே டீசல் வெர்ஷன். இப்போ இதில் சிஎன்ஜி இருக்குங்க. சரிங்களா? ஸ்ட்ராங்லேயும் சிஎன்ஜி இருக்குது, ப்ளஸ்லேயும் சிஎன்ஜி இருக்குங்க. ஸ்ட்ராங்கில் வந்து 8.25 அடிக்கு 5.25 அடி வித்துங்க. ப்ளஸ்ல வந்து 8.25 அடிக்கு 5.25 அடி வித்து. சரிங்களா? அதுக்கு வந்து 14 இன்ச் டயர், இது 15 இன்ச் டயர். அது 4 போல்ட்டுன்னு வாங்க, இது 5 போல்ட்டுன்னு வாங்க. ஸ்ட்ராங்கில் 4 போல்ட்டு, ப்ளஸ்ல 5 போல்ட் வண்டி. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூவல் டெக்னாலஜி சிஎன்ஜி யூஸ் பண்ணுறோம். சிஎன்ஜி நேச்சுரல் கம்ப்ரஸ்ட் கேஸ். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சிலிண்டர் கொடுத்துருக்கோங்க. சரிங்களா? ஒரு சிலிண்டர் உடையது பார்த்தீங்கன்னா 12 kg. ஒரு சிலிண்டர் உடையது 12 kg. 2 சிலிண்டர் கொடுத்துருக்கோம் 24 kgங்க. 1 கிலோக்கு 26 கிலோ 16 கிலோமீட்டர் மைலேஜ். சரிங்களா? சேம் அதே தான். 1 லிட்டர் டீசலுக்கு 16 கிலோமீட்டர் மைலேஜ் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் 1 கிலோக்கு 16 கிலோமீட்டர் மைலேஜ் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி மாசம் இந்த செக்மெண்ட்ல வந்து சிஎன்ஜி எடுக்கிறவங்க ஜாஸ்தி. இப்போ எல்லாம் விரும்பி எடுக்கிறவங்க சிஎன்ஜி நிறைய பேருக்கு வராங்க என்கொயரிஸ்க்கு. ஸோ இதுல எடுத்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க எடுக்கிற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 16 கிலோமீட்டர் மைலேஜ் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கிட்ட ஸ்ட்ராங் வெஹிக்கிள் ப்ளஸ் வெஹிக்கிள் ரெண்டுமே சிஎன்ஜில அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு சிஎன்ஜி தேவைப்படுற கஸ்டமர் தாராளமாக எங்களை அணுகுங்க.
உங்களுக்கு தேவையான தகவல் நாங்கள் சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நான் பார்க்க போது ப்ரீமியம் செக்மெண்ட். இப்போ நம்ம இதுவரையும் எல்லாமே பேசிக் மாடல் பார்த்துட்டோம், ஸ்ட்ராங் பிளஸ் சிஎன்ஜியும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கேட்டகரி நம்ம போகிறோம். சரிங்களா, இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட். அந்த வண்டியோட கேபின் 1+1 கேபின். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்கும்போது ப்ரீமியம் செக்மெண்ட் படா தோஸ்ட்னு சொல்லுவோம். இதில் வந்து i1, i2, i3+ அண்ட் i4 4 வேரியன்ட் இருக்கு, 4 மாடல் இருக்கு. இதில் என்னென்ன வேரியன்ட் வருதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து i2 மாடல். சரிங்களா, இந்த i2 மாடலில் பாடி ஃபேப்ரிகேஷன் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, இதுக்கு ஒரே இன்வைஸ் வரும், நம்மளுக்கு எல்லாமே ஒரே இதில் நம்ம பேக்கேஜில் பண்ணி லோன் பண்ணி கொடுத்துடலாம், கண்டெய்னருக்கும் சேர்த்துங்க. இது ரெடி பில்டட், ரெடி டு யூஸ் கண்டெய்னர். சரிங்களா, ஸோ இது வந்து i2 வண்டி. இதோடைய வித்து பார்த்தீங்கன்னா 5.25 அடிங்க. இதோட தொட்டி நீளம் 9 அடிக்கு 9 அடி நீளம். தொட்டி மட்டும், தொட்டினா கார்கோ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வண்டி ஏற்றக்கூடிய இடவசதிகள் மட்டுமே 9 அடி நீளம், 5.25 அடி வித்துங்க. ஸோ கேபினும் 5.25 அடி சொல்லும் போது டிரைவர் பிளஸ் கோ டிரைவர், இன்னொரு டிரைவரும் போகிறோம், ஹெல்ப்பரும் போடாம கூட அந்த மாதிரி கேபின் ஃபெசிலிட்டியும் இருக்கு. இது ஏசிலையும் வருது, நான் ஏசிலையும் இருக்கு. எல்லா வண்டியுமே நம்மளுக்கு ஏசி இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற வண்டி நீங்க எடுத்துக்கலாம். ஏசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல ஏசி வேண்டாம் நார்மலே போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விதவுட் ஏசி கூட நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து i2. சரிங்களா, இதுக்கு டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 215க்கு 15 இன்ச் டயர், 15 இன்ச் டயர்னு சொல்லுவாங்க. நீளத்துல கம்மி பண்ணி அகலத்துல ஜாஸ்தி கொடுத்துட்டோம். 3 பேர் போகிற மாதிரியான கேபின், நல்ல வசதியா படுத்து தூங்குற மாதிரியே இருக்கும். லாங் டிரைவிங்க்கு நல்லா இருக்கும் இந்த வண்டி. அண்ட் தென் அடுத்து பாத்தீங்கன்னா i3+ இருக்குங்க. சரிங்களா, இப்படி பாத்தீங்கன்னா இங்க தெரியுது i3+. இந்த வண்டி வந்து i3+. இதுவும் லைஃப் டைம் டாக்ஸ் வெஹிக்கிள். சரிங்களா, இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே லைஃப் டைம் டாக்ஸ் வெஹிக்கிள் தான். லைஃப் டைம் டாக்ஸ் என்னன்னா 15 இயர்ஸ் பெர்மிட் வெஹிக்கிள், அதாவது GVWன்னு சொல்லுவாங்க, கிராப்ஸ் வெஹிக்கிள் வெயிட். 3000 கிலோக்கு கீழே இருக்கிற வண்டி எல்லாமே லைஃப் டைம் டாக்ஸ். கவர்மெண்ட் ஆர்டிஓ நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 3000 கிலோ கீழே இருக்கிறது எல்லாமே லைஃப் டைம் டாக்ஸ். 15 இயர்ஸ் பெர்மிட் வெஹிக்கிள். 3000 கிலோக்கு மேலே போச்சுன்னா இயர்லி டாக்ஸ், ஆனுவல் டாக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து லைஃப் டைம் டாக்ஸ் வண்டி i3+. இப்போ முன்னாடி பார்த்தா i2க்கும் i3க்கும் என்ன வித்தியாசம்னா தொட்டி சைஸ், வீல் பேஸ் எல்லாமே மாற்றங்கள் இருக்கு. சரிங்களா, அது 9 அடி தொட்டி அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து 9.5 9 அடி தொட்டிங்க. சரிங்களா, 1 அடி ஜாஸ்தி. 1 அடி ஜாஸ்தினா வீல் பேஸ் பெரிய, ஒரு 1 அடி வீல் பேஸ் ஜாஸ்தி அதோட, அதனால 1 அடி தொட்டி ஜாஸ்தி. வித் பார்த்தீங்கன்னா 5.25 அடி. இது 1+2 கேபின். சரிங்களா, நான் இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நார்மலா ஒரு பெரிய வண்டிக்குள்ள ஹைட்டே வந்துருச்சு பாருங்க. இத டயர் சைஸ் பெரிய டயர் சைஸுங்க. 700க்கு 15 இன்ச் டயர் கொடுக்குறோம். சரிங்களா, டியூப் டயரே கொடுக்குறோம். நல்ல ஒரு பெரிய வண்டியும் சின்ன வண்டி இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ரோட்ல என்ன மைலேஜோ என்ன ப்ராக்டிக்கல் லோடு இருக்கிறாங்க அதுதான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ற மாதிரி இதை ட்ரை பண்ணலாம். i3+ நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். எனக்கு படா தோஸ்த் எல்லாமே எங்ககிட்ட இருக்க எல்லா மாடலுமே ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான். குறிப்பா i3+ சொல்லும் போது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரீல வந்துடும். உங்களுக்கு அதிகமான லோடு எடுக்கலாம், அதிகமாக சம்பாதிக்கும் எடுக்கலாம், குறைவான முன்பணம் கட்டி இதை எடுக்கக்கூடிய வண்டி i3+. இந்த வண்டி ட்ரை பண்ணலாம். இது வந்து 9 அடிக்கு 5.25 அடி வித்துங்க. இல்ல நான் தான் வெளியே, அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் போகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுற கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னா i4 ட்ரை பண்ணலாம். i4 வேற ஒண்ணும் இல்லைங்க, அது வந்து இயர்லி டாக்ஸ் வெஹிக்கிள், ஆனுவல் டாக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இது பார்த்தது வரையும் நம்மளுக்கு லைஃப் டைம் டாக்ஸ். இப்போ நம்ம வந்து ஆனுவல் டாக்ஸ் வண்டி பார்க்க போறோம். வாங்க i4 பக்கத்துல போலாம். ஸோ இது நீங்க பாக்குற வண்டி i4 மாடலுங்க. சரிங்களா, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒன்று தாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 9.8ங்க தொட்டி சைஸ். வித் எல்லாமே அதே தான். ஆனால் நீளத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 1/4 அடி ஜாஸ்தி. அந்த 1/4 அடி ஜாஸ்தி, அது போக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வெயிட் ஏறுறதுனால இது 3000 கிலோக்கு மேலே போயிடுச்சுங்க. ஸோ இது வந்து ஆனுவல் டாக்ஸில் வரும், வருஷ டாக்ஸில் வரும். சரிங்களா, இதுவும் 700க்கு 15 இன்ச் டயர் சைஸ் கொடுக்குறோம். இதுலேயும் தாராளமாக நீங்கள் 5 டன்னுக்குள்ள தாராளமாக இந்த வண்டியை ஏற்றுறாங்க, நார்மலாக ஓட்டுறாங்க. நான் ஏத்தணும்னு சொல்ல வரல, ஆல்ரெடி மார்க்கெட்ல இந்த இது இப்படிதான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வண்டிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சின்ன பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு டன் ஏத்தணும், உங்களுக்கு லாபம் அதிகமா சம்பாதிக்கணும், எதுவுமே நம்ம லாபம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது, யாருக்கும் அதுக்கு விருப்பம் இருக்காது. பட் இந்த மாதிரி வண்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணும் போது லோனும் கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கலாம், அதே நேரத்தில் லாபமும் ஜாஸ்தியா எடுத்துக்கலாம். சரிங்களா வியூவர்ஸ், ஸோ நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே நம்ம இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். இது போக பார்ட்னர் சொல்லிட்டு தனியா ஒரு வண்டி இருக்கு, அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அது போடும் போது உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்த வண்டி எல்லாமே லைஃப் டைம் டாக்ஸ். இது ஒரு வண்டி வந்து ஆனுவல் டாக்ஸ் வெஹிக்கிள். சரிங்களா, இப்போ நம்ம i3+ வரையும் லைஃப் டைம் டாக்ஸ் வண்டி தான், i4 வந்து ஆனுவல் டாக்ஸ் வண்டி. சரிங்களா, ஸோ இந்த வண்டி எல்லா வண்டியுமே இருக்கு. உங்க வர்த்தகத்துக்கு எது யூஸ் இருக்குமோ அந்த வண்டி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்து உங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களுடைய அடுத்த லெவல் பிசினஸ் அடுத்த லெவல் மூவ் பண்ணணும்னா எங்களை தேடி வாங்க. நாங்கள் TKTML பல்லடம் ரோட் பஸ் ஸ்டாப்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 3 நாள் பிரத்யேகமா
மெகா மேலால உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் பண்ணி தரோம். பெஸ்ட் ஆஃபர்ஸ், we are providing a best offers for you and best deal for you. விருப்பப்பட்டு வாங்க, இஷ்டமா வண்டி எடுத்துட்டு போங்க. தோளோட தோள் நின்று தோழனுக்கு சல்யூட் பண்ணுங்க. நாங்க எப்பவுமே உங்களோட இருக்கிறோம். வாங்க, நம்ம ஷோரூமை பத்தியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாம் பார்த்துட்டோம், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பார்த்துட்டோம், எல்லா வண்டியும் பார்த்துட்டோம். ஸ்ட்ராங்கு பிளஸ் படா தோஸ்த் i1, i2, i3 பிளஸ் அண்ட் i4 எல்லாமே இருக்கு. i3 பிளஸ் வரையும் நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் டாக்ஸ், i4 வந்து ஆனுவல் டாக்ஸ். இதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஷோரூம் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கிறோம். இதே ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பார்த்த இடம் வேற, இப்போ இருக்கிற இடம் வேற. இப்போ வந்து இது வந்து 3S ஷோரூம். சரியா? 3Sனா வேற ஒன்றும் இல்லைங்க, சேல்ஸ், சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ். ஒரு வண்டி எடுத்தோம்னா இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ 3S இது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேனால வச்சுட்டோம். நம்ம ஷோரூம்ல என்னென்ன வண்டி டிஸ்பிளே பண்ணிருக்கிறோம்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அப்புறம் சர்வீஸை பத்தியே சொல்றேன், ஸ்பேர்ஸ் பத்தியே சொல்றேன். முதல்ல நம்ம போய் சர்வீஸ் என்ன இருக்கு நான் பார்க்கலாம், என்ன மாதிரி ப்ராசஸிங் பண்றாங்க நான் காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ அடுத்து போகிறது வந்து சர்வீஸ். சர்வீஸ் இஸ் த மெயின் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ நம்ம வண்டி வித்துடலாம். வண்டி விற்ற பிறகு நம்ம அடுத்த கஸ்டமர் நம்ம ரீட்டைன் பண்ணணும்னா மெயின் சர்வீஸ் தான் வேணும். இப்போ இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம வந்து ஆன் ரோட், நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, வண்டியில் பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வண்டியோ 7 வண்டி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வண்டி மினிமம் 3லேருந்து 4 வண்டி இருக்கும். அதுதான் நம்மளுடைய பாப்புலேஷன். தோஸ்து மட்டுமே ஒரு 6 வண்டி கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 3 வண்டி உறுதியாக தோஸ்து வண்டி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பாப்புலேஷன் நம்ம திருப்பூரில் இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய செட்டப் போட்டிருக்கிறோம். 3S ஷோரூம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. சரிங்களா? ஒரு 6 வண்டி இருக்கிற இடத்துல 3 வண்டி இருக்குது. காரணம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறோம். அத்தனை வண்டி இருக்குது, அத்தனை வண்டிக்கு நம்ம பராமரிப்பு பண்ணுறோம். ஸோ நம்ம பராமரிப்பு எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு முதலீடு போட்டு ஒரு வண்டி எடுக்கிறீங்க, அதுக்கான கரெக்டான ஒரு இடமா நீங்கள் எல்லாரும் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இது கரெக்டான இடம்னு சொன்னோம்னா நீங்கள் வாங்க, விசிட் பண்ணுங்க, டிகேடிஎம்எல் ஷோரூம் வாங்க, நீங்களே பார்க்கலாம். வாங்க, நம்ம இப்போ சர்வீஸில் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நம்ம சர்வீஸ் உடைய என்ட்ரன்ஸு ரிசப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெளிவாக தகவல் சொல்கிறதுக்கு உங்களை நான் கூப்பிட்றேன். நீங்கள் பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம சர்வீஸ் மேனேஜர் மிஸ்டர் விக்னேஷ் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட என்ன தகவல், நம்ம அவங்களுடைய ப்ராசஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க சார், நம்ம சர்வீஸ் டிவிஷன் வந்திருக்கோம். ஹலோ விக்கேஜி, நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் ஜி. ஸோ நம்ம சர்வீஸ் எப்படி, நம்ம இத்தனை வண்டி கொடுத்துருக்கோம். நம்ம 3S ஷோரூம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணோம். எல்லா கஸ்டமரும் பாஸ் தெரியும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன மேக்ஸாக நம்ம சர்வீஸ் இன்புட் கொடுக்குறோம், அதை பற்றி நீங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ அதுக்காக தான் இங்கே வர சொன்னேன். ஸோ ஐ இன்ட்ரோடியூஸ் மிஸ்டர் விக்னேஷ், இஸ் சர்வீஸ் மேனேஜர். இவர் அடுத்த விஷயங்கள் பற்றி, சர்வீஸ் ப்ராசஸ் பற்றி அவர் தெளிவாக சொல்லுவார். என் பேர் விக்னேஷ். நான் இந்த அம்மன் ஆட்டோ அசோக் லேலண்ட் டீலர்ஷிப்பில் சர்வீஸ் மேனேஜராக இருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் சேல்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு செட்டப் இருக்குது. இந்த செட்டப்பில் நாங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4000+ கஸ்டமர்ஸை ரிட்டைன் பண்ணி இது வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு பெரிய ஒரு பேக் போனாக எங்கள் சர்வீஸ் டீம் வந்து சேல்ஸ் டீம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. நாங்கள் அதை எப்படி ரிட்டைன் பண்ணுறோம், ப்ளஸ் எப்படி எங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்ததாக போய் பார்ப்போம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் ஒர்க் ஷாப் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒர்க் ஷாப்பில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் தோஸ்து படா தோஸ்து வண்டியாக நிற்கும். இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்து, படா தோஸ்து, பார்ட்னர், மித்தர்னு ஒரு 4 வேரியன்ட் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாம் எந்த ட்ரெயின்டு டெக்னீஷியனாக இருப்பாங்க. அட்வைசர்ஸ் தனியாக இருப்பாங்க. ஒவ்வொரு வண்டிக்குன்னு தனியாக அட்வைசர்ஸ் வச்சுருப்போம். ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் என்னென்ன ஒர்க் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண முடியுமோ பண்ணுவோம். அதே மாதிரி ஜென்யூன் ஸ்பேர்ஸ், அசோக் லேலண்டோட OEM பார்ட்ஸ் இருக்கும். ஸ்பேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம போய் பார்த்துருவோம். அடுத்து வாங்க நம்ம வந்து இப்போது எதை பார்க்க, எந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோன்னா சர்வீஸோட பேக் போனாக இருக்க ஸ்பேர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அசோக் லேலண்ட்லேருந்து வர்ற ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ், OE எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ்னு தனியாகவே இருக்கும். அதெல்லாம் முன்னாடி டிஸ்பிளேல இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் பாடி பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே இங்கேயே கிடைக்கும். அடுத்து லூப்ரிகன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆயில்ஸ் தேவையோ அது எல்லாமே தனி ஸ்டோரேஜோட அதுக்குன்னே ஒரு செட்டப்போட வச்சுருக்கோம். எங்களை நம்பி வர கஸ்டமருக்கு நாங்கள் என்னென்ன எல்லா ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கோம். ஒரு கஸ்டமர் இங்கே வராரு அப்படின்னா வந்து இருந்து வெயிட் பண்ணி போகிற டைமில் அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இங்கே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக நாங்கள் சவுத் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா பேண்ட்ரின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இதில் எங்கள் சர்வீஸ்க்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் டீ ப்ளஸ் ஸ்நாக்ஸு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். இப்போ சர்வீஸ்க்கு வர்ற ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதுக்குன்னே நாங்கள் ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் வச்சுருக்கோம். வாங்க, ரிசப்ஷனில் இதுக்குன்னே செப்பரேட்டாக ஆள் போட்டு ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா அவங்க எதுக்கு என்ன எதுன்னு அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ், அவங்கள எங்கே போகலாம், என்ன வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்கு தனியாக ஒன்றும் ரிசப்ஷன் ஒரு ஆப்ஷனும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வர்ற கஸ்டமர்ஸ்
சர்வீஸ் டைம் ஆகிற வரைக்கும் ஒரு 1 hour வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக லான்ச் கஸ்டமருக்கே இருக்கும். பின்ன பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பில்லிங், கஸ்டமர்ஸ் வேலை முடிச்சு போகிறாங்க பில்லிங் செக்ஷன், அதுக்குன்னு தனியாக பில்லிங் செக்ஷன் வச்சுருக்கோம். பில்லிங் இதுக்கு அடுத்து முடிச்சு நேராக அக்கௌண்ட்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு கஸ்டமர் டெலிவரி எடுத்துருவார். இன்னொரு பெனிஃபிட் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 3 lakhs இல்லை ஒரு 4 lakhs ஓடின கஸ்டமர்ஸ் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அசோக் லேலண்ட்லேருந்து ரீகான் இன்ஜின் அப்படின்னு ஒரு இன்ஜினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பழைய இன்ஜினை நாங்கள் எடுத்துட்டு இந்த ரீகண்டிஷன் ஃபேக்ட்ரி ஃபிட்மெண்ட்டோட வரும், அசோக் லேலண்ட்லேருந்து ஃபிட்மெண்ட்டோட வரும். இந்த இன்ஜினை நாங்கள் எடுத்து ப்ளஸ் இதுக்காக பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்கோம் 20,000 kilometer ஒரு 6 month வாரண்டியோட நாங்கள் இந்த இன்ஜினை கொடுத்துட்ருக்கோம். சேம் டே டெலிவரியோட கொடுத்துட்ருக்கோம். இதுக்கான அமௌண்ட் கஸ்டமர் இந்த இன்ஜினுக்கு புது இன்ஜினுக்கான அமௌண்ட் கொடுக்க தேவையில்ல, ரீகான் இன்ஜினுக்கான அமௌண்ட் மட்டும் கொடுத்து பே பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது போக எங்ககிட்ட இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா SAS சர்வீஸ் அட் சைட்னு ஒரு வண்டி, தனியாக தோஸ்த் வண்டி இதுக்குன்னே இருக்கும். கஸ்டமர் பிளேஸ்லேயே வந்து சர்வீஸாக இருக்கட்டும் வேறு என்ன ஒரு முடிஞ்ச வேலையை அங்கே பண்ணி கொடுத்து அதையும் கஸ்டமர் முன்னாடியே வேலை செஞ்சு கொடுத்து வர்ற மாதிரி ஒரு ரோட் சைடு அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் சர்வீஸ் ஒர்க்குமே அங்கேயே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே வியூவர்ஸ், அம்மன் திருப்பூர் பிரான்ச் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட எல்லா செட்டப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எதனால நான் அசிஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.